Ja, சரிதானே. ஹலோ, வணக்கம் பிள்ளைகள். நாங்கள் ஏற்கனவே ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி சேதன ரசாயனம் தொடங்கி இருக்கிறோம். சேதன ரசாயனத்தில் போன கிளாஸ் அலிபேட்டிக் சேதன சேர்வைகள், அரோமேட்டிக் சேதன சேர்வைகளை பற்றி பார்த்தோம். அந்த அலிபேட்டிக் சேதன சேர்வைகளில் நாங்கள் அல்கேன்கள், அதாவது கார்பன் ஐதரசனை கொண்ட ஐதரோ கார்பன்கள், அதில் அல்கேன்கள்ன்ற நாங்கள் சூத்திரம் கட்டமைப்பு பெயர். நாங்கள் அதுக்கு முதல் அந்த கார்பன் எங்களுக்கு எண்ணிக்கைகள், கார்பன் எண்ணிக்கை, அல்கைல் கூட்டங்கள் என்னன்னு பார்த்துட்டு நாங்கள் அல்கேன்கள உதாரணத்துக்கு CH4 மெதேன், அதே மாதிரி C2H6 கட்டமைப்பு, CH3 என்ற கட்டமைப்பு நீங்க விரிச்சு எழுதலாம் எதேன். அப்புறம் அதே மாதிரி C3H4க்கு நாங்கள் CH2CH3 ப்ரோப்பேன். அந்த கட்டமைப்பு பார்த்தோம். நாங்க பிறகு பார்த்த நாங்கள் C4H10 என்ற கார்பன் எண்ணிக்கை C4 H10க்கு இரண்டு கட்டமைப்புகள் சாத்தியம் என்று பார்த்தாங்க. CH3 CH2 ஏன் இப்படி மாறுது? அந்த காமன் எழுத இப்படி மாறுது. சரி, சரி பிள்ளைகள், C4H10க்கு இரண்டு கட்டமைப்புகள் சாத்தியம். ஒன்று CH3 CH3 பியூட்டேன், மற்றது CH3 CH3. அப்ப இதன் கட்டமைப்பு உங்களுக்கு தெரியும். இதன் பெயர் பியூட்டேன். இது 2-methyl ப்ரோப்பேன். அடுத்ததா C5 H12க்கு மூன்று கட்டமைப்புகள் சாத்தியம். ஒன்று பென்டேன் CH3 CH2 அடுத்தது CH3 CH2 CH3 அடுத்ததாக CH3 இது என்ற பெயர் உங்களுக்கு தெரியணும். முதலாவது 5 கார்பன்,
இதுல CH3 CH2 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 CH3 அப்ப 5 கார்பன் CH2 CH3 அப்ப இது பென்டேன் PNTANE பென்டேன் மற்றது 2-methyl 2-methyl butane 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 மற்றது 2,2 dash 2,2 dash dimethyl propane PROPANE propane. ரைட், இது போன கிளாஸ். இது கட்டமைப்புகள் பெயர்கள் எழுதினீங்கள். இதே போல 6 C6 6 கார்பன் C6H14 தெரியும் உங்களுக்கு பிள்ளைகள் ஏற்கனவே. C6H14 6 கார்பனுக்கு உங்களுக்கு 5 கட்டமைப்புகள் சாத்தியம். ஒன்று ஹெக்சேன், மற்றது 2-methyl butane, மற்றது 3-methyl butane, மற்றது 2,2 dimethyl butane, 2,3 dimethyl butane. ஒன்று CH3 CH2 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 CH3 2 CH3 CH2 CH கீழ CH3 CH3 3 CH3 CH2 CH கீழ CH3 CH2 CH3. அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா முதலாவது பெயர் இது 3 கட்டமைப்பு. இது தவிர இன்னொரு 2 இருக்கு. இதுக்கு ஹெக்சேன், இதுக்கு 2-methyl இங்க இருந்து நம்ம பண்ணுவீங்க CH3 CH2 CH3 பாருங்க வரணும். அதுல சின்ன ஒரு பிள்ளை இருக்கு. CH2 CH கீழ CH3 CH3. அப்ப இதுண்ட பெயர் 2-methyl 2-methyl இங்க இருந்து நம்ம பண்ணுங்க 1 2 3 4 5. அப்ப 2-methyl pentane 5 கார்பன் பிரதான கார்பன் PNTANE pentane. அடுத்தது இதுண்ட பெயர் இங்க இருந்து நம்ம பண்ணீங்கன்னா 1 நீங்கள் சமச்சீரா இருக்கிறபடியா குறைந்த இலக்கம் 3ஆம் மெதைலப்பவும் 4 5. அப்ப 3-methyl pentane 3-methyl pentane. இதுக்கு அடுத்ததா இன்னொரு 4வது கட்டமைப்பு. இதுல CH3 CH2 CH கீழ CH3 CH3 CH CH3 CH3. 5வது கட்டமைப்பு CH3 CH2 CH3 CH3 CH3. அப்ப இதுல இதன் பெயர் இங்க இந்த சமச்சீரா இருக்கிறபடியா 1 2 3 4. அப்ப 2,3 dash dimethyl butane BUTANE butane. அடுத்ததுக்கு
1 2 3 4 2,2 டேஷ் டைமெதைல், அது 2,3 டேஷ் டைமெதைல் பியூட்டேன், இது 2,2 டேஷ் டைமெதைல் பியூட்டேன். இது நான் போன கிளாஸ் கனபிள்ளைகள் இதுல இருக்க தொடர்பில். அப்ப இதை நான் ரிவிஷன் மாதிரி இப்போ உங்களுக்கு இந்த கட்டமைப்புகள் தந்திருக்கிறேன். பிரதானமாக அல்கேன்கள கட்டமைப்புகள் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில அடிப்படையானது அல்கேன்கள கட்டமைப்புகள். சமபௌதிகங்கள் என்ற ஒரு செக்ஷன் நீங்க படிக்கல. இந்த அல்கேன் கட்டமைப்புகள் உங்களுக்கு கிளியரா தெரிந்திருக்குமா இருந்தால் நீங்கள் அந்த பகுதி படிக்கல உங்களுக்கு கட்டமைப்புகள் சுகமா விளங்கி கொள்ளக்கூடியதா இருக்கும். அப்ப அடுத்ததாக நீங்கள் அதுக்காக இந்த அல்கேன்கள கட்டமைப்புகள் உங்களுக்கு வடிவா கிளியரா விளங்கணும். மெதேன் 1 கட்டமைப்பு CH4 என்று எழுதலாம். எதேன் C2H6 சூத்திரம் கட்டமைப்பு CH3 எதேன். C3H8 சூத்திரம் புரோப்பேன் கட்டமைப்பு CH3 ஒரே ஒரு கட்டமைப்பு தான். ஆனா C4H10 உங்களுக்கு 2 கட்டமைப்புகள் சாத்தியம். ஒன்று பியூட்டேன், மற்றது 2-மெதைல் புரோப்பேன். C5H12 உங்களுக்கு 3 கட்டமைப்புகள் சாத்தியம். ஒன்று பென்டேன், மற்றது 2-மெதைல் பியூட்டேன், மற்றது 2,2 டைமெதைல் புரோப்பேன். அதே மாதிரி C6H14 5 கட்டமைப்புகள் சாத்தியம். இதை நான் திருப்பி சொல்றது காரணம், இந்த கட்டமைப்புகள் இதோட பெயர்கள் அல்கேன்கள் உங்களுக்கு கிளியரா இருக்குமா இருந்தால் நீங்கள் அங்கால மேற்கொண்டு ஏனைய பெற்ற கட்டமைப்புகளை அல்கேனை அடிப்படையாக கொண்டு பிடிக்கிறது சோமா இருக்கும். C6H14 5 கட்டமைப்புகள் சாத்தியம். ஒன்று கெக்சேன், நேர் கெக்சேன் என்று சொல்லலாம். ஒன்று கெக்சேன், மற்ற 2 2-மெதைல் பென்டேன், அடுத்தது 3-மெதைல் பென்டேன், அடுத்தது 4வது 2,2 டைமெதைல் பியூட்டேன், 5வது 2,3 டைமெதைல் பியூட்டேன். இந்த இலக்கம் ஒன்று தான் மாறுது. மற்றது 2,2 டைமெதைல் பியூட்டேன். இந்த பயிற்சி நீங்கள் கொப்பியில மூடினால் இந்த சூத்திரங்கள் எழுதினா கட்டமைப்போடு உங்களுக்கு பார்க்காம எழுதக்கூடியதாம், அவற்றின் பெயர்கள் எழுதக்கூடியதாம் நீங்கள் இருக்க வேணும். அடுத்ததாக நாங்கள் இப்ப இன்றைக்கு பார்க்க வேண்டியது புதிய விடயம். அண்டை பார்த்ததுக்கு மேலதிகமாக அல்கேன்கள் IUPAC பெயரீடு. நான் இதுல கொஞ்சம் வித்தியாசமாக தனியா பெயரீடு என்று நாங்கள் உங்களுக்கு அட்டவணைப்படுத்தாம நான் கொண்டு போறதுக்கு காரணம், சில இடங்கள்ல சிலதுகள பெயர்களை மாத்திரம் தந்து போட்டு கேள்விகளை தொடங்கி கொண்டு போயினோம். உங்களுக்கு அந்த பெயர்களுக்குரிய கட்டமைப்புகளை சரியா எழுத தெரியலையே என்று சொன்னால் அந்த வினாக்களுக்கு உங்களால விடையளிக்க முடியாமல் இருக்கும். அப்ப நீங்க தொடர்ந்து IUPAC ஒவ்வொரு செக்ஷனும், அதாவது அல்கேன், அல்கைன், அல்கைல் ஹேலைட்டுகள், அல்கோஹோல்கள் என்று தொடர்ந்து இந்த செக்ஷன் போய்கொண்டிருக்கல உங்களுக்கு அவற்றின் கட்டமைப்பு, அதாவது இங்க 4 விடயங்களை படிச்சு கொண்டு போவோம் ஒவ்வொரு இடத்திலேயும். முதலாவது அவற்றின் சூத்திரம் கட்டமைப்பு பெயர் 1, 2 அவற்றின் IUPAC பெயர்கள், 3 அவற்றின் தயாரிப்பு முறைகள், 4 அவற்றின் தாக்கங்கள். இதுல இன்னொரு விடயம் 5வதா சில இடங்கள்ல சில அல்கைல் சில சேதன சேர்வைகளுக்கு தாக்க பொறிமுறைகளும் உள்ளடக்கப்படும். அப்ப அவற்றையும் உள்ளடக்க வேண்டும். அப்ப இதுல இப்ப நாங்கள் அடுத்ததா பார்க்க போறோம் அல்கேன்கள IUPAC பெயரீடு. நான் உங்களுக்கு ஏற்கனவே நோட்ஸ்கள் அனுப்பி இருக்கிறேன். அப்ப அந்த நோட்ஸின் படி நீங்கள் இங்க பாத்தீங்கன்னு சொன்னா அல்கேன்கள IUPAC பெயரீடுல முதல்ல நீங்க செய்ய வேண்டியது மிக நீண்ட கார்பன் சங்கிலியை நீங்க தெரிவு செய்ய வேணும். நீங்க முதலாவதா மிக நீண்ட கார்பன் சங்கிலியினை தெரிவு செய்கிறது. இப்ப நீங்கள் ஏற்கனவே இப்ப நீங்கள் கொஞ்சம் பார்த்துட்டீர்கள். அப்ப அதுல பெயர்கள் கொஞ்சம் பார்த்துட்டீர்கள். அதன் அடிப்படையில முதலாவது நீண்ட கார்பன் சங்கிலி தெரிவு செய்கிறது. அடுத்ததாக பிரதியீட்டு கூட்டங்கள். இங்கே பிரதியீட்டு கூட்டங்கள் அல்கைல் கூட்டங்களாகத்தான் அமையும். 1 CH3 கூட்டம், 1 CH3 கூட்டத்துக்கு அதுக்கு பேர் ஏற்கனவே நாம் பார்த்துட்டோம் அல்கைல் கூட்டங்கள்னு சொல்லி. CH2 CH3 கூட்டம். அடுத்தது உங்களுக்கு தெரியும் 3 கார்பன் இருந்தா 2 அல்கைல் கூட்டங்கள் சாத்தியம். இதுக்கு இது மெதைல், இது எதைல். இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ப்ரோப்பைல். அடுத்ததுல பாத்தீங்கன்னு சொன்னா ஐசோப்ரோப்பைல். இதுக்கு இன்னொன்று வரும் உங்களுக்கு CH3, இதுல CH, இதுல ஒரு கிளையாக வந்து இது ஐசோப்ரோப்பைல்.
ஏற்கனவே உங்களுக்கு நான் அனுப்பியுள்ள நோட்ஸில் உள்ள கட்டமைப்புகளுக்கு IUPAC பெயர்கள் வழங்குறத பார்ப்போம். முதலாவதாக CH3, CH2, CH இல்ல CH3, CH இல்ல CH3, CH3. இதை பாருங்க என்னண்டு பேரிட போறீங்களண்டு. இப்போ நீண்ட காமன் சங்கிலி, நீங்கள் இதை நீண்ட காமன் சங்கிலியா 1 2 3 4 5 இல்லாட்டி 1 2 3 4 5 எடுக்கலாம் நீண்ட காமன் சங்கிலியை. இவற்றில நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இதை நீண்ட 1 2 3 4 5 நீண்ட காமன் சங்கிலி. அப்ப இதுவும் கிளைகளாக வரும். நீங்கள் தெரிவு செய்கிற நீண்ட காமன் சங்கிலியை தெரிவு செய்யல கிளைகள்ல குறைந்த காவன் எண்ணிக்கையுடைய காவன் சங்கிலிகள் மேதையில் அல்கைல் கூட்டங்கள்ல குறைந்த காவன் சங்கிலிகளே உள்ளடக்கப்பட வேண்டும். அப்ப இங்கே நீண்ட காவன் சங்கிலிக்கு பேர் பென்டேன். அப்ப இங்க இலக்கம் 2ஆவதிலே 3ஆவதிலே அப்ப 2,3 டேஷ் டை மேதைல் கூட்டம். அது மேதைல் 2,3 டேஷ் டை மேதைல் பென்டேன் PNTAN பென்டேன் என முடியும். அப்ப இதுல ஓர்டர் முதல்ல நீண்ட காவன் சங்கிலி தெரிவு செய்தல், அப்புறம் அல்கைல் கூட்டங்களுக்கு குறைந்த இலக்கம் பெறத்தக்கதா ஒரு முனையை தெரிவு செய்தல், அப்புறம் அல்கைல் கூட்டங்களின் நிலை குறித்து ஆங்கில எழுத்துக்கள அகர வரிசை ஒழுங்கில். இப்ப உதாரணத்துக்கு எதைல் மெதைல் உள்ளடக்கப்படுமா இருந்தா முதல்ல எதைல் அதன் பின்னர் மெதைல். அப்ப எதைல் மெதைல் என்பவை எதைல் மெதைல் வரும், அவற்றின் இடங்கள் வர வேணும். அப்ப ஆங்கில எழுத்துக்களின் அகர வரிசை ஒழுங்குல பிரதான காவன் சங்கிலியோட, இப்போ உதாரணத்துக்கு பிரதான காவன் சங்கிலி பென்ட் என்று சொன்னா பென்ட் உடன் ஏன், கெக்ஸ் சொன்னா கெக்ஸ் ஏன் என முடியும். அதுக்குள்ள இங்க ஒரே கூட்டம் 2 தரம் வந்தால் இங்க பாருங்க மெதைல் கூட்டம் 2 தரம். அப்ப ஒரே கூட்டம் 2 தரம் வந்தா அது டை எனப்படும். ஒரே கூட்டம் 3 தரம் வந்தா அதுக்கு பேர் TRI ட்ரை. மற்றது ஒரே கூட்டம் 4 தரம் வந்தா டெட்ராண்டு வரும். இந்த ஆர்கானிக்ல IUPAC பேரிடுன்றதே ஒரு பெரிய ஒரு செக்ஷன். இப்ப நீங்கள் அதை கொஞ்சம் கவனமா விளங்கி கொள்ளணும். அடுத்ததான் இன்னொரு கட்டமைப்பை பார்ப்போம் பேரிடுறது. இரண்டாவதாக இப்படி பார்ப்போம். CH3, CH2, CH கீழே C2H5, CH3. இப்ப நீண்ட காமன் சங்கிலி என்று சொன்னோன்னு நீங்கள் யோசிக்க கூடாது இப்படி கிடையா தந்தால் இப்படியே தான் நீண்ட காமன் சங்கிலி இப்படி எடுக்கிறது என்று யோசிக்க கூடாது. இது ஒவ்வொரு காவன் அணுவை சுற்றியும் ஒவ்வொரு அணுக்களும் நான்முகியில தான் பிணைக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த காவன்ல உங்களுக்கு நான்முகியில தான் இருக்கும். இதுண்ட விரிவு CH2 CH3. நீங்க அதுக்கு அதை விரிச்சு எழுதுவோம் வண்டியில். அப்ப உண்மையில நீங்கள் நீண்ட காவன் சங்கிலி இதன் ஊடாக போகலாம். அப்ப 1 இதுக்குள்ளேயே 2 வந்துடும், இது 3, இது 4, இது 5. அப்ப இதுண்ட பெயர் 2 1 2 3ஆம் இடத்துல இதுதான் இப்ப பிரதியிட இருக்கு மெதைல். அதாவது நான் சொன்னான் உங்களுக்கு சங்கிலி, அதாவது நீங்க கிளையாடு கேட்கல அல்கைல் கூட்டங்கள் பிரதியீடுகள் மிக குறைந்த காவன் சங்கிலிகள் பிரதியீடுல உள்ளடக்கப்பட வேணும். அப்ப உங்களுக்கு தெரியணும் 3 டேஷ் மெதைல் 3 டேஷ் மெதைல் 1 2 3 4 5 பென்டேன் PNTANE பென்டேன் 3 டேஷ் மெதைல் பென்டேன். ரைட். இப்ப நான் ஏற்கனவே உங்களுக்கு கொஞ்சம் கட்டமைப்புகள் நான் அனுப்பியிருக்கிறேன். அப்ப அந்த கட்டமைப்புகள அடிப்படையில நாங்கள் இப்ப IUPAC பேரிடுகளை பார்ப்போம். உங்களுக்கு அனுப்பி வைத்துள்ள கட்டமைப்புகள்
ரைட். இப்போ நாங்கள் சில பெயர் கட்டமைப்புகள் தாரம் பிள்ளைகள் நீங்கள் பெயர் கேட்டுக்கொள்ளுங்க. ஏற்கனவே நான் உங்களுக்கு நோட்ஸில் அனுப்பியிருக்கிறேன். அப்போ அதன்படி நீங்கள் பார்க்கலாம். பால்கேன்கண்ட ஐயூபிஎஸ்சி பேரில் இப்போ முதலாவது இன்னொரு கட்டமைப்பை பார்ப்போம். முதலாவது CH3 CH கீழே CH3 CH2 C CH3 C2H5 CH3. நீங்கள் ஏற்கனவே இதுகள பெயர்களும் கூட கோப்பியில் நான் அனுப்பினபடி நீங்கள் எழுதியிருப்பீங்கள். இப்போ நீங்கள் அதுகளை சரி பார்த்து கொள்ளுங்க. ரெண்டாவது CH3 CH கீழே CH3 CH C2H5 CH கீழே CH3 CH3. இப்போ இது ரெண்டு கட்டமைப்புண்ட பெயரையும் பார்க்கல உங்களுக்கு தெரிய வேணும். நீண்ட காவன் சங்கிலி நீங்கள் இங்கே தொங்கல்ல CH3, ஆனால் இந்த காவன்ல ஒரு CH3 கூட்டம், ஒரு CH3 கூட்டம், ஒரு C2H5 கூட்டம் இருக்கு. எனவே இதை விரித்து எழுதலாம். அப்போ இதை விரித்து எழுதலாம் என்று சொல்லிக்கல உங்களுக்கு தெரியும். இதுண்ட பெயர் இதுக்குலால அப்போ 1 2 3 4 5 6. இப்போ நீங்க ஆந்திரப்பட்டு நீங்கள் முனைய தெரிவு செய்யாதீங்க. நீண்ட காவன் சங்கிலி இது இப்படி நீங்க போய்க்கல 1 2 இதுல 3வது இடம் வரும் இதுக்கு. அப்ப 3வது இடத்தான் 2 மெதைல் கூட்டம் வரும். ஆனா நீங்கள் இங்கேருந்து இலக்கமிட்டால் 1 2 3 4 5 6 இதுக்குள்ள 6 நீண்ட காவன் சங்கிலி உள்ளடக்கப்படும். அப்ப இதுல 2வது இடத்திலே மெதைல் கூட்டம் இருக்கு. 3 2 3 4வது இடத்திலே மெதைல் கூட்டம் இருக்கு. அப்ப 3 மெதைல் கூட்டம் எங்க பார்த்தா 2 2, நீங்கள் 2 3 4வது இடத்தை இருந்தால் 4 தனியா போட்டால் இலக்கங்களும் எத்தனை நீங்க சொல்றீங்களோ டை என்று சொன்னா 2 இலக்கம் இருக்கும், ட்ரை என்று சொன்னா 3 இலக்கம் நீங்கள் குறிப்பிட்டே ஆகணும். அப்ப இலக்கங்களுக்கு இடையில கமா. அப்ப 2, 4, 2, 4, 4 டேஷ் இலக்கங்களுக்கும் எழுத்துக்கும் இடையில ஒரு சிறிய கோடு. அப்ப இலக்கங்களுக்கு இடையில் கமா, இலக்கங்களும் எழுத்துக்கும் இடையில் ஒரு சிறிய கோடு. இந்த இதுதான் எல்லா இடம் ஐயூபிஎஸ்சி பேரிடுகள் எல்லா இடமும் இதுகளை நீங்கள் கட்டாயம் கடைபிடிக்கணும். இலக்கங்களுக்கு இடையில் கமா வரும், இலக்கங்களுக்கும் எழுத்துக்கும் இடையில் சிறிய கோடு, எழுத்துகளுக்கு இடையில காரணம் கொண்டும் இடவெளி விடக்கூடாது தானே. 2, 4, 4 டேஷ் TRI ட்ரை மெதைல் 2, 4, 4 டேஷ் ட்ரை மெதைல் நீண்ட காவன் கெக்ஸ். அப்ப HEXANE கெக்ஸேன் என அமையும். ரைட். இப்ப நீங்க மாறியும் கூட கோப்பியில சில வேளை இலக்கத்தை நீங்கள் மாறி இப்படி கொடுத்திருந்தால் என்ன பிழையாண்டு கேட்கலாம். அதாவது உங்களுக்கு தெரிய வேணும் இலக்கங்களுக்கு குறைந்த இலக்கம் பெற வேணும், அதுதான் முக்கியம். நீங்க மாறி நீங்கள் அந்த பிழை என்றதை என்னன்னு கண்டுபிடிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு மாறி கொடுத்திருந்தா நீங்கள் இங்கே 1 2 3 4 5 6 கவனம் இப்படி கொடுத்துருப்பீங்க. இப்படி கொடுத்திருந்தா உங்களோட பெயரீடு உங்களுக்கு 1 2 3. அப்ப நீங்க யோசிப்பீங்க அப்ப 3, 3, இப்படி போய்க்கல 5 3, 3, 5 சிறிய கோடு டேஷ் TRI ட்ரை மெதைல் கெக்ஸேன். அது சரி கெக்ஸேன். இப்ப இதை பாருங்க, இதுல 4 4 8 2 10, இங்க 3 3 6 5 11. அதாவது இப்ப கூட்டி பார்த்தீங்கன்னு சொன்னா எண்ணிக்கை இதுலதான் குறைய இருக்கு. ஆகவே சரியான கட்டமைப்பு பெயர் ஐயூபிஎஸ்சி பெயரிடு இவ்வாறு அமையும். அடுத்தது இதை பார்ப்போம். இது உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. நீங்கள் இது சமச்சீரின்படி நடுவில் C2H5 அவை எந்த முனையும் தெரிவு செய்யலாம். 1 2 3 4 5.
அப்ப உங்களுக்கு இது ரெண்டு மெதைல் கூட்டங்கள், இது எதைல் கூட்டம். உங்களுக்கு தெரியும் ஆங்கில எழுத்துக்கண்ட அகரவரிசை ஒழுங்கில முதல்ல நீங்கள் எழுத வேண்டியது எதைல் கூட்டம். அப்ப எதைல் என்று சொன்னபடியா இடம் 3 எதைல், 3 எதைல் டேஸ் இலக்கங்களுக்கு இடையில டேஸ், ரெண்டு மெதைல் கூட்டம் இருக்கு. அது எங்க கேட்டா ரெண்டாவது இடத்தையும் நாலாவது இடத்தையும் 2,4 டேஸ் டை மெதைல், டைமெதைல் பென்டேன், PENTANE பென்டேன் என்று முடியும். ரைட், அடுத்த கட்டமைப்பு பார்ப்போம். டைம் இருக்குதானே? அடுத்தது மூன்றாவது கட்டமைப்பு. மூன்றாவது கட்டமைப்பு பார்ப்போம். இதை பேரிடுங்க CH3 C2H5 CH3 CH3 C2H5 CH2 CH3. அடுத்தது நாலாவது கட்டமைப்பு. CH3 நீங்க பெயர்களை இட்டிருக்கிற பெயர்கள் பாருங்க, எழுதாத பிள்ளைகள் ஒருக்கா நீங்களை முயற்சி செய்து கொள்ளுங்க. முதல் பெயர்களை அதை கொப்பிலேயே எழுதுங்க, என்ன பிள்ளை என்றதை மார்க் பண்ணிக்கொள்ளும். C2H5 CH3 CH, இதுல C2H5, இதுல CH CH3 CH3. ரைட், இப்ப மூன்றாவது கட்டமைப்புன்ற பெயரை பார்ப்போம். மூன்றாவது கட்டமைப்புன்ற பெயர்ல நீண்ட காவன் சங்கிலி தெரிவு செய்யல. நீங்க இதுல C2H5 கூட்டம் இருக்கு, இதுவும் C2H5 கூட்டம் தான். இது விரித்து எழுதி இருக்கு, இதை சுருக்கி எழுதி இருக்கு, அவ்வளவுதான் வித்தியாசம். அப்ப நீங்கள் இங்கே இருந்து இலக்கமுறதா கருதினீங்கள் என்று சொன்னா 1 2 3 வரும், மூன்றாடத்தான் பிரதியீடு வரும். அப்ப இங்கே இருந்து இலக்கமுறதா கருதினீங்கள் என்று சொன்னா 2 ஆடத்தை வரும். ஆனா இதுவும் ஒரு C2H5. எனவே இது 1 2 3 4 5 6. இங்கே எக்ஸ் என்ன முடியும், சரிதானே? அப்ப இங்க பிரதியீடுகள் டைம் இருக்கா, டைம் டைம் இருக்குதானே, வருங்க இருக்கு புறமா. ரைட், அப்ப இங்க அது என் மேல வந்திருக்கு. அப்ப இங்க பாத்தீங்கன்னு சொன்னா பிரதியீடுகள், இது ஒன்று பிரதியீடு மெதைல் கூட்டம், இது ஒரு பிரதியீடு மெதைல் கூட்டம், இதுவும் ஒரு பிரதியீடு மெதைல் கூட்டம். ஆனா இது நீண்ட கான் சங்கிலியில வந்துட்டுது, இது ஒரு பிரதியீடு எதைல் கூட்டம். அப்ப இப்ப நாங்க பேரிட்டோம்னு சொன்னா எங்களுக்கு தெரிய வேணும் எங்க எங்க மெதைல் இருக்கு. ஒன்று மூன்றாவதுல, நாலாவதுல, 3 4 மெதைல், மூன்றுல 2 மெதைல் கூட்டம் இருக்கு, 4ல 1 மெதைல் கூட்டம் இருக்கு. அப்ப முதல்ல எதைல் தான் பிரதியிட வர வேணும். அப்ப நாலாவது இடத்தை 4 எதைல், 4 எதைல் டேஸ் 3,3,4 TRI ட்ரைமெதைல், ட்ரைமெதைல் ஹெக்ஸேன் HEXANE ஹெக்ஸேன். நீங்க முயற்சிகள் செய்திருந்தா தான் உங்களுக்கு என்ன பிள்ளைகள் விடுறீங்கள் என்றது விளங்கிக் கொள்ளும். அடுத்ததுக்கு நீங்களா முயற்சி செய்யல நீண்ட காவன் சங்கிலி. இப்ப நீங்க இதுக்குனால தெரிவு செய்தாலும் நீண்ட காவன் சங்கிலிய நீங்க இங்க இருந்து தெரிவு செய்தாலும் 1 2 3 4 5 6, இது மெதைல் தானே. அப்ப 6 இப்படி தெரிவு செய்திருக்கலாம். ஆனா இப்படி தெரிவு செய்தா இதுண்ட பிரதியீட்டு பேர் ஐசோப்ரோபைல். ஆனா உங்களுக்கு முதலும் சொன்னான் பிரதியீட்டில
குறைந்த கார்பன் எண்ணிக்கையில் எத்தனை பிரதியீடும் உள்ளடக்கப்படலாம். ஆனா பிரதியீட்டுல குறைந்த கார்பன்கள் தான் உள்ளடக்கப்பட வேணும். இதுல பிரதியீடு 3 கார்பன் வந்துடும். அப்ப நீங்கள் முனைய 1 2 3 4 5 6 பிரதியிட்டு இருப்பீங்களா இருந்தா 1 2 3 4 5 6 பிரதியிட்டு இருந்தா உங்களுக்கு இப்ப பேர் வந்து எப்படி அமையும் என்று பார்ப்போம். இப்ப பிரதியீடுகள் இது ஒரு எதைல் கூட்டம் பிரதியீடு, இதுவும் ஒரு எதைல் கூட்டம் பிரதியீடு, இது ஒரு மெதைல் பிரதியீடு, இதுவும் ஒரு மெதைல் பிரதியீடு. அப்ப 2 மெதைல் கூட்டங்களும் 2 எதைல் கூட்டங்களும் பிரதியீடாக அமையும். அப்ப பேரிடைக்குள்ள அப்ப உங்களுக்கு இலக்கங்களை முதல்ல எதைல் பிறகு மெதைல். அப்ப 3,4 டேஷ் 3,4 டேஷ் டை எதைல் 3,4 டேஷ் டை எதைல் டேஷ் திருப்பியும் 2 மெதைல் கூட்டம் இருக்கு எங்க 4,5 4,5 டேஷ் டை மெதைல் நீண்ட கார்பன் 6. அப்ப ஹெக்சேன் HEXANE ஹெக்சேன் என அமையும். சரியா? இப்ப இது உங்களுக்கு 2 பக்கமும் மெதைல் தான் குறைந்த இலக்கம். இங்க குறைந்த இலக்கம் 3 அடர்த்த எதைல். இங்கே எது பிரதியிட்டாலும் அதே முறைக்கா கவனிக்கணும். 1 2 3 அடர்த்த எதைல் வருகிறது. அப்ப எதைலுக்கு குறைந்த இலக்கம் வரத்தக்கதான முனையை தெரிவு செய்கிறீங்க. இங்கேயும் பாத்தீங்கன்னு சொன்னா 1 2 3 இங்கேருந்து 1 2 3 ரைட். ஒரு சின்ன பிள்ளை இருக்கு பிள்ளைகள். ஏன்னு கேட்டா இங்கேருந்து இலக்கம் உடையக்குள்ள 3 அடர்த்த 2 பிரதியீடு. அப்ப உங்களுக்கு நீங்கள் இங்கேருந்து தான் இதை இலக்கம் விட்டுருக்க வேணும் தானே. அதற்காக திருப்பி பார்ப்போம். அப்ப இலக்கம் அது ஏன் பிள்ளைகள் என்று உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இலக்கங்களை கூட்டி பார்க்கல மொத்த இலக்கம் குறைவா இருக்கணும். அப்ப 1 2 3 4 5 6 இது உங்க எக்ஸைன் தான். ஆனா பிரதியீடுகள் இப்ப மாறுது. இலக்கங்கள் மாறும் நினைக்கிறேன்னு இருக்கா பார்ப்போம். 2,4 2,5 மெதைல் 3,4 டேஷ் டை எதைல். அதுல பிரச்சனை வரையில அதுவும் அப்படித்தான். ஆனா அடுத்த இலக்கத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா மாற்றம் இருக்கு. அடுத்த இலக்கம் அப்ப முதல் பிரதியிடைக்குள்ள 2 4 சரி ரைட். 3 மெதைல் 3 மெதைல் 1 2 3 மெதைல் கூட்டம். இதுவும் ஒரு பிரதியீடு ரைட். ஓகே. அப்ப இங்க பெயர் 2, 3, 5 3 TRI ட்ரை மெதைல் ரைட். ஓகே இதுதான் சரி பிள்ளைகள். ட்ரை மெதைல் ஹெக்சேன் HEXANE. கொஞ்சம் கவனமா அந்த பேரிடுகளை செய்தீங்கன்னு சொன்னா அடிப்படையில பேரிடுகள் குழப்பாம போனீங்கன்னு சொன்னா பெரிய பெரிய பேரிடுகள் செய்யலாம். ரைட். இப்ப அடுத்ததாக இன்னொரு கட்டமைப்பு, இன்னொரு 2 கட்டமைப்பை பார்ப்போம். 5வது CH3 CH2 CH இதுல CH3 CH CTH5 இதுல CH இதுல CH3 இதுதான் இப்போ எழுதினது. 5வது CH3 CH2 CH கீழே CH3 CH C2H5 CH2 CH3 ரைட். இதுல என்ன பிரச்சனை இருக்கலாம்டா, நீங்கள் இங்கே இலக்கமிட்டால் 1 2 3 4 5 6
இங்கேருந்து இலக்கமிட்டால் 1 2 3 4 5 6 பிரச்சனை இல்லை. நீங்கள் அப்ப எங்கே இருந்து இலக்கமிடலாம் என்று யோசிக்க வேண்டாம். இது மூன்றாவது இடத்தை இங்கேருந்து இலக்கமிட்டா மெதைல், இங்கேருந்து இலக்கமிட்டா மூன்றாவது இடத்தை எதைல். அப்ப உங்களுக்கு தெரியணும் ஆங்கில எழுத்துக்கண்ட அகரவரிசை ஒழுங்கில முதல்ல எதுக்கு குறைந்த இலக்கம் வருதுன்னு பார்க்கணும். அப்படி குறைந்த இலக்கம் மெதைல் எதைல் என்ற இரண்டுக்குமே இங்க சமனாக குறைந்த இலக்கம் 3 வருது. அதுல ஓர்டர் எதைல் தான் முன்னுக்கு வர வேணும்ன்றபடியா. அப்ப 3 எதைல் இங்கே தான் இலக்கம் வர்றது சரியானதாக இருக்கும். அப்ப 3 எதைல் 3 எதைல் 4 மெதைல் 4 மெதைல் ஹெக்ஸே HEXAN ஹெக்ஸேன் என அமையும். ரைட், ஆறாவது கட்டமைப்பு இருக்கா பாப்போம். 6 CH3 CH கீழே CH3 C இங்க CH3 சொல். நான் இதை எழுதுறேன். ஏன் என்ன நடந்து? ரைட், ஒரு டைம் நீங்கள் கூட்டி விடுங்க. சி ஒரு கொஞ்சம் பிள்ளைகள் இருக்கா 2 பேரும் 2 தொடங்கும். அதான்
சரியா பிள்ளையர்? கேளுங்க இருக்கா? ஓகே. இல்ல எனக்கு எனக்கு இது ஓபன் பண்ணீங்கன்னா தெரியும். அப்ப இந்த கவுண்டர் தான். வேற இல்லையா? சரியா பிள்ளைகள் இருக்கா? உறுதிப்படுத்துங்க. சத்தம் வருதா? பிள்ளைகள் அங்கேயும் பண்ணுங்க. சரி ரைட் சரி சரி ஓகே அப்ப வந்துடுது. சரியா? ஓகே சார் ரைட். இப்போ இந்த 7வது கட்டமைப்பை பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த பேரீடு 2 மெதைல் கூட்டங்கள் 2வதுலேயும் 4வதுலேயும் இப்படித்தான் நீங்கள் பிரதான காவன்சங்கிலியை தெரிவு செய்யல. உங்களுக்கு 2 மெதைலும் 2 எதையிலும் பிரதியீடு 3,3 டை எதைல் 2,4 டை மெதைல் பென்டேன் என அமையும். அடுத்த இன்னொரு கட்டமைப்பு இருக்கா பாருங்க, 8வது கட்டமைப்பு பிள்ளைகள். CH3 CH இதுல C2H5 இங்கால C இதுல கார்பன் வலுவளவுகளுக்கு ஏற்ப பிரதியீடுகள் கூட கூட கார்பன்ல ஐதரசன்கள் குறைஞ்சொண்டு போகும். 4 ஒரு கார்பனை சுத்தி 4 பிரதியீடு இருந்தா அந்த கார்பன்ல ஒரு ஐதரசனும் வராது. அந்த கார்பன்ல 3 பிரதியீடு இருந்தா ஒரு ஐதரசன் உள்ளடக்கப்படும். 2 பிரதியீடு என்று சொன்னா 2 ஐதரசன் உள்ளடக்கப்படும். CH3 அப்ப ஏன் அதை சொல்றான்னு சொன்னா உங்களுக்கு IUPAC பேரிடு IUPAC பேர்களை தந்து கட்டமைப்புகளை வரைய சொல்லியும் கேட்கலாம். CH CH3 CH3 அப்ப CH3 CH CTH5 CTH5 CH வலுவளவுகள் எல்லாம் சரியா இருக்கான்னு பாருங்க. நீண்ட காவல் சங்கிலியை தெரிவு செய்யறதுக்கு இங்க பாத்தீங்கன்னா 2வது காவல்ல இதையில் தொடங்குறபடியா நீங்கள் இது கூடத்தான் நீங்க பேரிடு அந்த நீண்ட காவல் சங்கிலி எடுக்க வேண்டி இருக்கும். அப்ப இதுல 1 இதுல 2 இதுல 3 இதுல 4 இதுல வச்சு இதுக்குள்ளால போக இயலாது. ஏன்னு கேட்டா இங்க 2 ப்ரொபைல் ஐசோப்ரொபைல் கூட்டம் இருக்கு. அப்ப ஏதோ ஒன்றை நீங்க 4 5 6 இப்படி போனீங்கன்னு சொன்னா அதுவும் அதே மாதிரி தான் அப்படி இருக்க போகுது. அப்ப உங்களுக்கு இதொன்று பிரதியீடு மெதைல், இதொன்று பிரதியீடு மெதைல், இதுவும் ஒன்று பிரதியீடு மெதைல். 3 மெதைல் கூட்டங்கள் எங்கெங்கே என்றதை கவனிச்சு கொள்ளுங்க. 1 2 3 ஆடத்தை சாரி இது ஐசோப்ரொபைல் என்று வரும். இதுக்கு இல்லை இவ்வளவும் சேர்ந்த ஒரு பிரதியீடு ஐசோப்ரொபைல். சரிதானே? 4 ஆடத்தை ஒரு ஐசோப்ரொபைல். அப்ப 3 ஆடத்தையும் 5 ஆடத்தையும் மெதைல். இது ஒரு எதைல் கூட்டம் ஒன்றும் பிரதியீடா இருக்க போது. இங்க எதைல் கூட்டம் ஒன்று மிச்சம் ஒன்றும் இங்க பிரதியீடுகள்ல இல்ல. மற்ற எல்லாம் நீண்ட காவன் சங்கிலி இதற்கூடாக இதனூடாக இப்படி போறீங்க. ஆனா இப்படி போய் இப்படி போறீங்க. சரியா? ஹெக்சேன் எங்க எங்கன்னு பாருங்க. முதல்ல எதைல் ஐசோப்ரொபைல் பிறகு மெதைல். அப்ப எதைல் முதல் அப்ப 4' எதைல் 4' எதைல் டேஷ் 4' எதைல் 4' isopropyl dash 3,5 dash dimethyl நீண்ட கார்பன் ஹெக்சேன் HEXANE. நான் இது அங்கால இடம் இல்லை, நீங்கள் அப்படி முறிச்சு எழுதி IUPAC பேர்களை தொடர்ந்து எழுதியிருக்க வேணும். ஹெக்சேன் ரைட் ரைட். இப்போ பிள்ளைகள் அல்கேன்கண்ட IUPAC பேரீடுகள் நான் உங்களுக்கு அனுப்பின கட்டமைப்புகளும் இப்படி பார்த்துருக்கிறீங்கள். நாங்கள் இப்ப அடுத்ததாக அல்கேன் கண்ட தயாரிப்பு முறைகளை பற்றி பார்ப்போம். அல்கேன் கண்ட தயாரிப்பு முறைகள், அல்கேன்களின் தயாரிப்பு முறைகள். அல்கேன்கள தயாரிப்புகள்
அல்கேன்களின் தயாரிப்பு முறைகள். உங்களுக்கு பொதுவாக நான் ஒரு அட்டவணை ஒன்று அனுப்பியிருந்தேன். நான் அல்கைல் கூட்டங்கள், அதாவது அலிபெட்டிக் சேதனை சேர்வைகள். அலிபெட்டிக் சேதனை சேர்வைகள்ல உங்களுக்கு சிலது கண்ட பெயர்கள்: அல்கேன், அல்கீன், அல்கைன், அல்கைல் ஹேலைட்டுக்கள், அல்கோஹோல்கள், ஈதர்கள், அல்டிகைட்டுக்கள், கீட்டோன்கள், கார்பாக்சிலிக் அமிலங்கள், எசுத்தர்கள், அமீன்கள், ஏமைட்டுக்கள், கிரிக் நாட்ரியேஜன்கள், அமில ஹேலைட்டுக்கள். இதே நான் சொல்றேன்னு சொன்னா இது உங்களுக்கு அப்படியே தெரிஞ்சிருக்கணும். அல்கைல் கூட்டம் அந்த அட்டவணையில என்னென்ன பெயர்கள், அவற்றின் பொது கட்டமைப்பு என்ன, அவற்றுக்கு 1-2 உதாரணங்கள் என்ன, அதுகள் தெரிஞ்சிருக்குமா இருந்தா தான் இன்னொன்றில இருந்து தயாரிக்கிற மாதிரி தான் இங்க நாங்கள் தயாரிப்புகளும் தாக்கங்களும் படிச்சு கொண்டு போவோம். அதாவது ஒன்றுண்ட தாக்கம் இன்னொன்றுக்கு தயாரிப்பா இருக்கும், ஒன்றுண்ட தயாரிப்பு இன்னொன்றுக்கு தாக்கமா இருக்கும். அப்ப திருப்பி 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 ஒரு செயின் மாதிரி வந்து கொண்டே இருக்கும். அப்ப மாற்றீடுகள்ல இதுகள் மிக முக்கியம். அப்ப நீங்கள் அல்கேன்கண்ட தயாரிப்பு முறைகள் என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் அங்கால படிக்க வேண்டிய விடயங்கள்ல இருந்தா உண்மையா தயாரிப்போம். அல்கீன்கள்ல இருந்து, அல்கைன்கள்ல இருந்து, அல்கைல் ஹேலைட்டுகள்ல இருந்து, அல்கஹோல்கள்ல இருந்து. அப்ப அதுகளைத்தான் நீங்க பார்க்கணும். இங்க நீங்கள் உங்களோட சில அல்கேன்கண்ட தயாரிப்புகள் பிரதானமாக 3 முறை அல்கேன்கண்ட தயாரிப்புகளுக்கு இல்ல. ஒன்று எங்களுக்கு அல்கேன்கண்ட தயாரிப்பு கார்பன் அல்டிகைட்டுகள் அல்கீன்கள் அல்கைன்களில் இருந்து. அப்ப முதலாவது தயாரிப்பு அல்கீன்கள் AL KENE அல்கீன், AL KYNE அல்கைன் என்பவற்றில் இருந்து நாங்கள் அல்கீன்களை தயாரித்து கொள்ளலாம். அல்கேன் என்றது ஒரு நிரம்பிய சேதனை சேர்வை, நிரம்பிய ஒரு ஐதரோ கார்பன். அல்கீன்கள் அல்கைன்கள் என்னென்ன? நிரம்பாத ஐதரோ கார்பன்கள். அல்கீன்கள்ல எங்கேயாவது கார்பன் அணுக்களுக்கு இடையில இரட்டை பிணைப்புகள் காணப்படும். அல்கைன்ல கார்பன் அணுக்களுக்கு இடையில மும்மை பிணைப்புகள் காணப்படும். அப்ப இங்க நாங்க அல்கீனை நாங்க பொதுவாக C11C என்று எடுக்கலாம். அல்கைன் C11C என கருதலாம். உங்களுக்கு இங்க நிபந்தனை என்னன்னு கேட்டா, இந்த நிரம்பாத ஐதரோ கார்பன்களுக்கு ஐதரசனை ஏற்றி, இப்போ உதாரணத்துக்கு இங்க ஒரு மூல் H2 நீங்கள் ஏற்றினீங்கள்னு சொன்னா H2 தாக்கமடைந்து இந்த இரட்டை பிணைப்புகள் பைப்பிணைப்புகள் உடைந்து ஒரு நிரம்பிய சேதன சேர்வையாக, இதெல்லாம் அல்கைல் கூட்டங்கள் அல்ல ஐதரசன்களா இருக்கலாம். இதுல H வந்து இப்படி வந்தால் இது ஒரு அல்கேன். அதே மாதிரி இங்க சக 2 H2 தாக்கமுற்று உங்களுக்கு 2 ஐதரசன், 2 பக்கமும் C11C இருபுறமும் 2 மூல் ஐதரசன் அணுக்கள் கூட்டலடையும். அல்கீன்கள்ல எங்களுக்கு அல்கீன்கள்ல ஒரு மூல் H2 அணுக்கள் கூட்டலடைந்து அல்கேன்களை கொடுக்கும். அப்ப இதுக்கு போடுற நிபந்தனை H2 அதோட ஊக்கி ஒன்றில் நிக்கல் அல்லதுங்க கோட்டை போடாதீங்க, அல்லது PT அல்லது PD. ஆனா நீங்கள் ஏதோ ஒன்று மாற்றீடுகள்ல இந்த 3 போடணும் இல்லை, ஒன்றில் நிக்கலை போட்டுக்கொள்ளுங்க, அல்லது பிளாட்டினத்தை போட்டுக்கொள்ளுங்க, அல்லது பலேடியத்தை போட்டுக்கொள்ளுங்க. ஆனா வெப்பமேற்றவணும் ஊக்கி முன்னிலையில. அப்ப H2 நிக்கல், H2 வெப்பம். உதாரணம் பார்ப்போம். உதாரணமாக CH2 11CH2 CH3 CH 11CH2 CH3 CH 11CH 11CH எப்படியா இருந்தாலும் நீங்கள் நிக்கல் H2 நீங்கள் அம்புக்குறியிலேயே எதை போட்டுக்கொள்ளலாம், நிக்கல் H2. இங்க நீங்கள் இப்படி போடுற கோடு அல்லதை குறிக்காது, அதாவது வேறு செப்பரேட் பண்றதுக்காக தான். அதாவது நிக்கலே இதுவும் போட வேணும், நிக்கலும் போட வேணும், H2 போட வேணும். நீங்கள் அதை முன்னுக்கு பின்னுக்கு போடுற பெரிய பிரச்சனை இல்லை. அம்புக்குறியில நீங்க போட வேண்டியது நிக்கல் H2. இங்க ஊக்கு முன்னிலையில தாக்கம், அப்ப வெப்பமேற்ற வேண்டி வரும். இது PD பலேடியம் பிளாட்டினம் அல்லது பலேடியம் PD H2 வெப்பம் ஏதோ ஒன்று மாறி போடுற பெரிய பிரச்சனை இல்லை. H2 PT வெப்பம் ஏற்றினால் இங்க உங்களுக்கு தெரிய வேணும், இந்த இரட்டை பிணைப்புகள் உடைந்து அதுல வந்து CH3 என்று வரும். இதுக்கு வந்து CH3 CH2 CH3 என அமையும். இது வந்து CH3 CH2 CH2 CH3 என அமையும். அப்ப பெயர்கள் நீங்கள் எழுதி கொள்ளலாம். அப்புறம் அல்கீன் கண்ட பெயரிடல அல்கீன்களை பற்றி பெயரிடு விரிவாக பார்ப்போம்.
இதுக்கு எதீன் நீங்கள் இப்பவே கொஞ்சம் எழுதி கொண்டு போயிட்டீங்கன்னா ETHEN எதீன் அங்கே போ பெயரீடுகள் சிம்பிளா இருக்கும். PRO PENE புரோப்பீன். இங்க நீங்கள் இலக்கம் இதுக்கு நீங்கள் புரோப்பீன் அண்டேக்குள்ள 1 2 3 ப்ரொப் 1 என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்று கேட்டால் ரெட்ட பிணைப்பு எங்க போட்டாலும் நீங்கள் இலக்கம் உடைக்கல இங்கே இருந்தால் குறைந்த இலக்கம் ரெட்ட பிணைப்புக்கு குறைந்த இலக்கமாக வரும். அது பார்ப்போம். இங்க நீங்கள் பியூட் BUTANE பியூட் சாரி பியூட் இங்க இலக்கம் சொல்ல வேண்டி இருக்கும். பியூட் டேஷ் 2 பியூட் 2 என்று வரும். பியூட் 2 பியூட் டேஷ் 2 ENE. அப்ப இங்க நீங்கள் பெயர்கள் ஏற்கனவே தெரிந்தது. எதேன் ETHAN எதேன் புரோப்பேன். இது பியூட்டேன் BUTANE பியூட்டேன். அதே மாதிரி அல்கைன்கள்ல HC111CH அதே மாதிரி CH3 C111CH CH3 C111CH3 என்ன பிரச்சனை ஜாயின் பண்றதுக்கு கேளுங்க என்னோட பேரங்க இருக்கு. இது நீங்க எதைன் CH3 டேஷ் மற்ற இருக்கணும் அப்போ CH3 CH2 CH3. அதாவது இங்க உங்களுக்கு தெரிய வேணும் இந்த மும்ம பிணைப்பில 2 நீங்கள் இங்க மேட்ரிடுகள்ல ஓர்கானிக்ல உங்களுக்கு ஒரு நன்மை ஓர்கானிக்கல்ல தாக்கங்கள் சமப்படுத்தப்படுவதில்லை. அதாவது நீங்கள் ஓர்கானிக்ல கார்பனை கொண்ட சேதன சேர்வைகள் விளைவும் கார்பனை கொண்ட சேதன சேர்வைகள் அதுல உங்களுக்கு நிபந்தனையில சில வேளை அசேதன சேர்வைகளை வச்சு நாங்கள் நிபந்தனைகளை மேற்கொள்ளுவோம். இப்ப நிக்கல் H2 எல்லாம் அசேதன சேர்வைகளாக மூலகங்களாக தாக்கங்கள்ல அப்ப நாங்க சமப்படுத்துறது இல்லை. அப்ப நீங்கள் இதுல அம்புக்குறியில போடுங்க முன்னுக்கு எழுதினீங்கள் என்று சொன்னால் இப்ப உதாரணத்துக்கு இப்ப இதை நீங்கள் இப்படி எழுதினால் HC111CH என்ற இடத்தை நீங்கள் H2 முன்னுக்கு போட்டால் தாக்கமாக கருதுவீங்களா இருந்தா நீங்க சமப்படுத்தி இருக்க வேணும். 2H2 PT வெப்பம் போடணும். இதுக்கு நீங்க சும்மா H2 PT வெப்பம் போட்டாலே காணும் CH3 இதேன் இதுக்கு நீங்க PT H2 வெப்பம் அங்க இது வரும். இதுக்கு PD பலேடியம் H2 பலேடியம் வெப்பம் ஆகவே உங்களுக்கு பியூட்டேன் வரும். இங்க 2 மூல் H2 சேர்க்கணும் என்று நீங்கள் 2 மூல் போடணும் என்று இல்லை. CH2 CH3 ரைட். இது முதலாவது தயாரிப்பு. நிரம்பாத ஐதரோகார்பன்கள் அதாவது அல்கீன்கள் அல்கைன்கள் என்பன நிரம்பாத ஐதரோகார்பன்கள் எனப்படும். அவற்றுக்கு இடையில இரட்ட பிணைப்புகள் மும்மை பிணைப்புகள் காணப்படும். அவற்றை ஐதரசன் அணுக்களால நாங்கள் நிரம்ப செய்கிறதுக்கு ஊக்கி முன்னிலையில வெப்பமேற்ற வேணும். இங்க பயன்படுத்தப்படுற ஊக்கி நிக்கல் அல்லது பிளாட்டினம் அல்லது பலேடியம் போன்ற ஊக்கிகள் முன்னிலையில தாக்கத்தை நிகழ்த்தேக்குள்ள உங்களுக்கு வரலாம். அடுத்தது இரண்டாவது தயாரிப்பு கார்பனைல் சேர்வைகளில் இருந்து CAR கார்பனைல் CARBONYL கார்பனைல் CPDS காம்பவுண்ட்ஸ் என்று போடுறேன் நான். கார்பனைல் சேர்வைகள் கார்பனைல் சேர்வைகள் என்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏற்கனவே நான் தந்திருக்கிற அலிபெட்டிக் சேதன சேர்வைகள்ல இருக்கிற அல்டிஹைட்டுகள் H5DES aldehydes, ketones 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 என்பன கார்பனைல் சேர்வைகள். என்ன இது ரெண்டுமே அதாவது அல்டிஹைட்டுகள் கீட்டோன்கள் இரண்டையும் சேர்ந்த சேதன சேர்வைகளை நாங்கள் கார்பனைல் சேர்வைகள் என்று சொல்லுவோம். நான் உங்களுக்கு இப்பவும் திருப்பியும் சொல்றேன். நீங்கள் முதல்ல இந்த அல்கைன்கள்ல கொஞ்சம் சுகமா இருக்கும் படிக்கல இவை. ஆனா நீங்க படிக்க வேண்டிய விடயம் அந்த அட்டவணையில நான் உங்களுக்கு முதல் குறிப்பிட்டிருக்கிற மாதிரி அல்லிபெட்டிக் சேதன சேர்வைகள்ல இருக்கிற அந்த நான் விரும்புகிறேன் சொன்ன விடயங்கள் அந்த ஆல்டிஹைடுகள் கீட்டோன்கள்
அல்கைல் ஹைலைட்டுகள், ஆல்கஹால்கள் என்ற அதன் பொது கட்டமைப்புகள் அதுகளுக்கு ஒரு 2-3 கார்பன்களை வச்சு உதாரணங்கள். இப்போ ஆல்டிஹைட்னு சொன்னா CHO. இந்த பொது கட்டமைப்பு உங்களுக்கு எழுத முடியாட்டி, ஒரு உதாரணம் எழுத முடியாட்டி உங்களுக்கு ஒரு அல்கேன் தயாரிப்பு படிக்கிறதுல பிரயோசனம் இல்லை. அப்ப RC டபுள் பொண்டோ ஆர் டேஸ் கீட்டோன் பொது கட்டமைப்பு. இப்படி ஒவ்வொரு இடத்திலையும் இதுகள் வரும். திருப்பி நீங்கள் ஸ்டார்ட்ல, அதாவது அல்கேன், அல்கீன், அல்கைன், பென்சீன், தொலியின், அதாவது ஐதரோ கார்பன்கள், அரோமேட்டிக் ஐதரோ கார்பன்கள், அரோமேட்டிக் ஐதரோ கார்பன்கள் படிக்கலையே நீங்கள் அலிபெட்டிக் ஐதரோ கார்பன்கள், அல்கேன், அல்கீன், அல்கைன், அரோமேட்டிக் ஐதரோ கார்பன்கள், பென்சீன், தொலியின், அடுத்ததாக சமபௌதிகங்கள். இதுக்குள்ளேயே நீங்கள் ஓர்கானிக்ல என்ன செய்ய போறோம்ன்றதை விளங்கி கொண்டுட்டீங்கன்னு சொன்னா அங்கால உங்களுக்கு ஓர்கானிக் படிச்சு கொண்டு போறது சுலபமாக விளங்கும். இதை நீங்கள் விளங்கி கொள்ள முடியாட்டி அங்கால உங்களுக்கு ஓர்கானிக் போக போக கஷ்டமா இருக்கும். ஓர்கானிக்க இன்ட்ரெஸ்டா பிடிச்ச பிள்ளை அதைத்தான் முதல்ல பாஸ் பேப்பர்களோ எக்ஸாம் பேப்பர்ல முதல்ல செய்யறதுக்கு மினக்கெடுங்கள். படிக்கலையும் அதுகளில் இன்ட்ரெஸ்ட் பிடிபட்ட பிள்ளைகள் அதுகளில் கேள்விகளை கூடிய அளவு செய்யுங்க. ஆனா ஓர்கானிக்கை விட்டு செய்ய முடியாதுன்ற பிள்ளைகள் அநேகமாக நாங்கள் பாஸ் பேப்பர் தேக்க பார்ப்போம். சில பிள்ளைகள் அந்த பேப்பரில் அந்த ஓர்கானிக் செக்ஷன் ஸ்ட்ரக்சர்ல எல்லாம் பிளாங்கா இருக்கும். ஸ்ட்ரக்சர் பேப்பர்ல அந்த பகுதி அப்படியே பிளாங்கா வச்சிருப்பேன். என்ன அப்ப இப்ப நான் உதாரணங்கள் சிலது எடுக்கிறேன். இந்த கார்பனைல் சேர்வைகள்ல உதாரணங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். இப்போ உதாரணமாக உண்டு, நான் உங்களுக்கு ஏற்கனவே அனுப்பியிருக்கிற நோட்ஸ்ல உங்களுக்கு நியாயமான சேர்வைகள் இந்த உதாரணங்களுக்கு நான் குறைஞ்சது ஒரு 6-7 உதாரணங்களை அனுப்பியிருக்கிறேன். அந்த ஒவ்வொரு உதாரணங்களையும் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த பிரதானமான தொழிற்படு கூட்டம் C டபுள் பொண்டோ கூட்டம் தான் இந்த தொழிற்படு கூட்டம். அதாவது அல்டிஹைட் என்று சொன்னா C டபுள் பொண்டோ H அமையும் தொழிற்படு கூட்டம் என்று நான் சொல்றது. நீங்கள் R பகுதியை விட்டு போட்டு நீங்க தொழிற்படு கூட்டத்தை நீங்க சொல்லக்கூடியதா இருக்கும். அப்ப இந்த டேஸ் C டபுள் பொண்டோ H கூட்டம் தொழிற்படு கூட்டம், இங்க டேஸ் C டபுள் பொண்டோ டேஸ் என்று வரும் கீட்டோன். இது இந்த 2 ஐதரசனும் என்ன நடக்குது வடத்தடியில என்ன நடக்குதுன்றதை கவனிச்சுக் கொள்ளுங்க. அதாவது இங்க உங்களுக்கு தெரிய வேணும், 2லேயுமே இந்த ஒட்சிசன் டபுள் பொண்டோ ஒட்சிசன் 2 ஐதரசனால நிரப்பப்படுமா இருந்தால், டபுள் பொண்டோ ஒட்சிசன் 2 ஐதரசனால நிரப்பு படைக்கல உங்களுக்கு அந்த சேர்வையில் வரும். அப்ப இந்த டபுள் பொண்டோவை உங்களுக்கு 2 ஐதரசனா மாற்றுவதற்கு இங்க நீங்க பயன்படுத்துறது சட்டன் எஜ்ஜி சிலாஸ் கொங்கேச்சியல், அதாவது சட்டன் ஏச்சி சிலாஸ் செறிந்த ஏச்சியல். இங்க ஏச்சியல் மிக கவனம், கொங் செறிந்த நிலையில இருக்கணும், செறிந்த ஏச்சியல் சட்டன் ஏச்சி. இதே பிராக்கெட்டுகள் இருக்குன்னு சொன்னா 2 உலோகங்களை நாங்க சொல்லுவோம் உலோக இணைகள். அந்த உலோக இணைகள்ல பிரதானமான இந்த சட்டன் தான் அந்த தாழ்த்தல் வேலையை செய்கிறார். வேற ஊக்குவிக்கிற வேலை இந்த எஜ்ஜி என்றபடியா எஜ்ஜியை நாங்க பிராக்கெட்டுக்கு ஓட்டு எழுதுவோம். அப்ப சட்டன் எஜ்ஜி சிலாஸ் கொங்கேச்சியல், இதுக்கு நாக அமெல்கம் சொல்லுவோம். சட்டன் ஏஜி கொங்கேச்சியல நாக அமெல்கம் சொல்லுவோம். அப்ப சட்டன் ஏஜி கொங்கேச்சியல் உண்டு, இது ஒரு தாழ்த்தல் தான். உண்மையில கார்பனைல் சேர்வைகளை தாழ்த்துறோம். அப்ப உங்களுக்கு தெரியணும் RCHO என்று சொன்ன ஆல்டிஹைட், RCHO என்ற ஆல்டிஹைட் உங்களுக்கு தெரியும் RC டபுள் பொண்டோ H ஆல்டிஹைட். அடுத்தது RC டபுள் பொண்டோ R டேஸ் கீட்டோன். இங்க உங்களுக்கு சட்டன் எஜ்ஜி சட்டன் சிலாஸ் கொங்கேச்சியல், இதுக்கு வெப்பமேற்ற ஒன்று இல்லை. சட்டன் சில பிராக்கெட்டுக்குள்ள எஜ்ஜி சிலாஸ் கொங்கேச்சியல். நான் முதல்ல சொன்னான் இந்த கோடு செப்பரேட் பண்றதுக்காக. நீங்கள் பிறகு இது அல்லாத அல்ல இதாண்டு யோசிக்க கூடாது. இங்க நாங்கள் இதையும் செப்பரேட் பண்றதுக்காகத்தான் இந்த கோடை தவிர இந்த ஒரு கோடு போடுவோம். நீங்கள் அல்லதாண்டு சொன்னால் அல்லதாண்டு மேல எழுத வேணும். இதுல என்ன நடக்குதுன்னு பாருங்க. இந்த ஒட்சிசன் இல்லாம போக 2 ஐதரசன் அந்த ஒட்சனு பயிலா செய்யற CH3 கூட்டம். இந்த R இதுவும் ஒரு R. அப்ப RRன்றது ஒரு அல்கேன். RCH2R. அப்ப இது ஒரு அல்கேன் RR டேஸ், ரைட். அது மெதையில இதையில இருக்கலாம். உதாரணங்கள் எழுதியங்களும் உங்களுக்கு விளங்கி கொள்ளுவீங்கள். அப்ப இங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒட்சியேட்டன்கள் நீங்கள் படிச்சிட்டீங்களே ஏற்கனவே. ஐதரசனுக்கு மின்னதிர்த்தன்மை ஏச்சிண்ட மின்னத்தன்மை பெருமானம் 2.1, காமனுக்கு மின்னத்தன்மானம் 2.5. இங்காலையும் காமன் தான் இணைய போது அல்கைல் கூட்டங்கள். அப்ப அது பிரச்சனை இல்லை. ஒட்சுசனுக்கு மின்ன தன்மை பெருமானம் 3.5. அப்ப இங்க ஒட்சுசனால இந்த காவனுக்கு +2 கொண்டு வரும். ஆனா ஐதரசனால இந்த காவனுக்கு
உங்களுக்கு வர்ற மின்னெதிர்த்தன்மை -1 வரும். அப்போ இந்த காவனில் இருக்கிற நிகர ஒட்சியேட்டன் +1. இந்த காவனில் பார்த்தீங்கன்னா 2 பக்கம் காவன். அப்போ இந்த காவனில் இருக்கிற நிகர ஒட்சியேட்டன் +2. மேல மின்னெதிர்த்தன்மையில நீங்கள் அல்டிஹைட் காவனுக்கும் கீட்டோனில் இருக்கிற காவன்லையும் வித்தியாசம் வேறுபாடு. இந்த மின்னெதிர்த்தன்மை வேறுபாடு கொஞ்சம் கீட்டோன்ல இருக்கிற காவன்ல மின்னெதிர்த்தன்மை +8 +2 ஒட்சியேட்டன் +2 இருக்கும். அங்க +1 இருக்கும். அப்ப இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஐதரசனுக்கு -3, இங்க பாத்தீங்கன்னா இந்த ஐதரசனுக்கு -2. ஏன்னு கேட்டா 2 ஐதரசன் -2. என்ன நடந்திருக்கு? அதாவது +1 இருந்து உங்களுக்கு -3 -2 ஆகும் தாழ்த்தல். அப்ப இதை சொல்றது ZnHg HgCl கிளமென்சனின் தாழ்த்தல். சரிதானே? இன்னொருக்க கொஞ்சம் கூட்டணும், கூட்டையிலுமே அதோட நான் நிப்பாட்டுவேன். இந்த தயாரிப்பு முடியுது. ரைட். அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா அப்ப இதுல உதாரணங்களை இனி பார்த்து கொண்டு போவோம். CH3 CHO நீங்கள் C டபுள் பொண்டோ H என்று எழுதுறத இப்படி மொழிக்கொள்ளலாம். CH3 CH2 CHO அல்டிஹைட்டுகளை முதல்ல பார்ப்போம். CH3 CH கீழே CH3 CHO எல்லாமே ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த ஒட்சிசனை விட்டுட்டு 2 ஒட்சிசனுக்கு பதிலாக நீங்க 2 ஐதரசனை சேர்த்து விட்டீங்களா சரி. சிம்பிளாக இந்த மாற்றீடுகளை நீங்கள் யோசிச்சு கொள்ளலாம். என்ன நடக்குது, அதாவது என்னவா மாறுதுன்றதுகளை நீங்க திருப்பி திருப்பி ரஃப் சீட்டுகள் எடுத்து நீங்கள் ஒவ்வொன்றையும் கொப்பியை மூடினால் உங்களுக்கு அந்த தாக்கம் தயாரிப்புகள் அப்படியே பாடமா சொல்ற மாதிரி அப்படி வரக்கூடியதா இருக்கணும். எல்லாத்துக்கும் ஒரே நிபந்தனை தான் நான் போட போறேன். திருப்பி திருப்பி ZnHg HgCl. இப்ப நீங்க என்ன செய்யாங்கன்னா நான் இப்படி போடுறேன். ஏன் இப்படி போடுறதுன்ற உங்களுக்கு விளங்கும். அதே தான் இது. ஆனா நீங்கள் படிக்கல, நீங்கள் உதாரணங்கள் எழுதல, ஒவ்வொன்றிலே திருப்பி திருப்பி ZnHg HgCl தானே உங்களுக்கு அதை சொல்ல சொல்ல உங்களுக்கு வரும். இதுன்ற பெயரையும் சும்மா நான் எழுதி கொண்டு போறேன். இதுன்ற பெயர் 2 காவன் அல்டிஹைட். அல்டிஹைட் என்று சொன்னா சவுண்ட் எல் என்ற சவுண்டோட முடியும். அப்போ ஒற்றை பிணைப்பு காவனுக்கு இடையில எத்தனல் என்று முடியும். இங்கால காவன் இதுக்கு தான் இலக்கம் 1. அப்ப நீண்ட காவன் PRO ப்ரோபென்எல். அடுத்தது இங்க இது சாரி இதுல பிள்ளையா வந்துட்டுது. இது CHO கூட்டமா. அப்ப இங்க பாத்தீங்கன்னா 1 2 3 அப்ப 2-methyl ப்ரோபெனைல் PRO ப்ரோபென்எல். அப்ப உங்களுக்கு அது தெரியும். எத்தேன் ப்ரோபேன் பியூட்டேன். அடுத்தது கீட்டோனுக்கு உதாரணங்கள் பார்ப்போம். உங்களுக்கு தெரியும் கீட்டோனில டபுள் பொண்டோ 2 பக்கம் ஆல்கைல் கூட்டம். ஆரம்ப கீட்டோன்ல ஆரம்ப மூலக்கூறு 3 கார்பனோட தான் எழுதலாம். அதுக்கு பேர் ப்ரோபெனோன். ஓன் அண்ட சவுண்ட். பேர்களை பார்ப்போம். உதாரணங்கள் பார்ப்போம். CH2 C டபுள் பொண்டோ CH3. அதே மாதிரி CH3 C இதுல ஒரு CH3 போட்டு C டபுள் பொண்டோ CH3. உங்களுக்கு எல்லாத்துக்கும் இதுல பாத்தீங்களா 3 கார்பனுடைய அல்கேன் CH3 CH2 CH3. அடுத்தது இதுக்கும் 4 கார்பனுடைய அல்கேன். உங்களுக்கு தெரியும் 4 கார்பனுக்கு 2 கட்டமைப்பு இருக்கு. ஒன்று பியூட்டேன், மற்றது 2-methyl ப்ரோபேன். இங்க உங்களுக்கு எது வருமன்றதை தெரிய வேணும். இது நேர் சங்கிலி. ஆகவே பியூட்டேன் தான் கட்டமைப்பு. உங்களுக்கு தெரியும் இதுல 5 கார்பன் இருக்கு. 5 கார்பனுக்கு 3 கட்டமைப்பு. ஒன்று பென்டேன், மற்றது 2-methyl பியூட்டேன், மற்றது 2,2 டைமெதைல் ப்ரோபேன். அப்ப இங்க 2 ஐதரசனும் இந்த ஒட்சிசன்ல இருக்கிற இந்த 2 ஐதரசனும் 2 ஒட்சிசன்ல இருக்கிற 2 பிணைப்பு அது 2 ஐதரசனா மாறைக்குள்ள உங்களுக்கு தெரியும். இதுல 2-methyl பியூட்டேன் தான் இதுக்கு அல்கேன் தயாரிக்கலாம். அப்ப எந்த கார்பனைல் சேர்வை எடுத்தா அதுக்கு ZnHg HgCl போடைக்குள்ள எந்த அல்கேனை தயாரிக்கலாம்ன்றது உங்களுக்கு மேட்ரிடுகள்ல அது விளங்கி இருக்க வேணும். ZnHg HgCl எல்லாத்திலையும் ZnHg/HgCl செறிந்த HgL. தமிழ்ல செறிந்த HgL எழுதுங்க, பிரச்சனை இல்லை. ரைட். அங்கால எல்லாம் ஒன்று ப்ரோபேன், இது ப்ரோபேன், இது பியூட்டேன், இது
2-methyl butane. ഇതിന്റെ പേര് வந்து 3 காவனுக்கு பியூட்டனோன், பியூட்டன், ONE. இதுல இலக்கம் நீங்கள் ஓன், அதாவது இரட்டப்பிணைப்புண்ட இடம் சொல்ல தேவையில்லை என்று கட்டாயம் ஒரே ஒரு கட்டமைப்பு தான் இதுக்கு சாத்தியம். அதுலயும் பியூட்டன், ஏன் என்ற சவுண்ட் இங்க வரும். காவன்களுக்கு இடையில ஒற்றப்பிணைப்பு, அது ஏன் ஈன் ஐன். காவன்களுக்கு இடையில C+C இருந்தால் அது ஏன், காவன்களுக்கு இடையில C+C இருந்தா அது ஈன், காவன்களுக்கு இடையில C+C இருந்தா அது ஐன். எங்கே என்றாலும் உங்களுக்கு இதுகள் கட்டாயம் காவன்களுக்கு இடையில இருக்கிறத கவனிச்சு கொள்ளணும். இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இதுல வரலாம், இதுல வரலாம், ரெண்டுலேயும் இதுல வந்தாலும் இதுக்கும் பேர் ஒரே கட்டமைப்பு தான் பியூட்டன் ஓன். இங்கே 1 2 3 4 காவன் வந்திருக்கு. 5 காவனுடைய சேதன சேர்வை என்றபடியா நீங்கள் இந்த இலக்கம் சொல்றான் எல்லாம் இது வந்து இதுக்குத்தான் குறைந்த இலக்கம் வரணும். அப்ப 1 2 3 4 அப்ப 3-methyl பியூட்டனோன். இங்கே பியூட்டனோன் இரட்டப்பிணைப்புக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் 3-methyl பியூட்டன் 2-on என்று சொன்னாலும் அது சரி. அடுத்தது 3வது தயாரிப்பு பார்ப்போம். மிக முக்கியமான ஒரு தயாரிப்பு அல்கைன்கள் தயாரிப்புகள்ல 3வது எதில இருந்து எடுக்கிறோம்னு சொன்னா RMgX. அதாவது RMgX என்றது கிரிக்னாட் ரியேஜென்ட் என்று சொல்லுவோம். கிரிக்னாட் ரியேஜென்ட், கிரிக்னாட்டின் சோதனை பொருட்கள். கிரிக்னாட் ரியேஜென்ட் அதாவது RMgX கிரிக்னாட்டின் சோதனை பொருட்கள் எனப்படும். RMgX மெக்னீசியம் ட்ரைஈதர். அதாவது RMgXக்கு நீங்கள் நீர் சேர்த்தீங்கன்னு சொன்னா வெறுமனே H2O நீர் சேர்த்தாலே இங்க RH என்று வரும். மற்றவளை உண்மையா நீங்கள் தேவையில்லை. H2Oவில் நீங்கள் H+ ஆகவும் சொற்பளவில் அது பிரியக்கூடியது. அந்த சொற்பளவில் பிரிய H+ போர் R-. ஏன்னு சொன்னா RMgXல பாத்தீங்கன்னு சொன்னா மெக்னீசியத்துக்கு பிளஸ் அண்ட் ஒட்சியேட்ட நிலை வரும், காவனுக்கு மைனஸ். அப்ப RMgX இதுல பிளஸ், இதுல பிளஸ் ஏற்றம், இதுல மைனஸ் ஏற்றம் அதுல வர்ற காமன்ல. அப்ப பிளஸ் மைனஸ் அந்த மாதிரி வரும். RH உங்களுக்கு தெரியும், H+ வந்து R- ஓட சேரும், MgX ஓட OH சேரும். இப்போ பிளஸ் Mg, நாங்கள் அதை MgOHX என்று எழுதி கொள்ளலாம். அது பிரச்சனை இல்லை. டைம் முடியும், ஒரு கொஞ்சம் கூட்டிடுமே, இன்னொருக்கா கூட்டி விடுங்க. இதோட நான் நிப்பான் இன்னொரு அரை மத்தி அதுக்குள்ள அவ்வளோ டைம் இருக்கு. சொன்னேன் RMgXக்கு நீர் சேர்த்தல் H2O. இந்த H2O தவிர RMgX கிரிக்னாட்டின் ரியேஜென்ட்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பிள்ளைகள். இன்னொரு 15-20 நிமிடங்கள் ஒரு எடுப்போம். டைம் கொஞ்சம் கூட்டி தாரன்.